நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தொடர்ந்து பார்க்கலாம். கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன். அப்ப அவர் சொன்னதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் சொன்ன உண்மை இருக்கும்ல. இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது, அதனால கூர்ந்து கவனிக்கும். முன்னாடி லாங் சைடு தூரப்பார்வை இருந்துச்சு, அதனால தூத்துக்குடிலாம் அதுக்கு தெரியல. கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தானே செத்தோம் நாங்க. நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும். இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு. ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி? ஸ்டெர்லைட் ஆல, அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது, இங்க வாழ முடியல, அதனால நுரையீரல் தொற்று, புற்று இதெல்லாம் வருது, இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்க, மூடுங்கன்னு நாங்க போராடும். அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி. அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா? ஒரு கொடி தூக்கப்பட்டதா? இல்ல. ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள். அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்துல கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. அதுதான் நோக்கம். அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும்? அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளவு பேர் வர முடியாது, நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? நான் கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா? யார் இருக்கா சொல்லுங்க. ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? கலவரம் வரும், மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சீங்க? எப்படி கணிச்சீங்க? சரி, அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும், தடியடி நடத்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? உன்னைய எப்படி சுட்ட? தொலை தூரத்துல இருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிபார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூரா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அதுவும் வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார்? உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன? உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல. ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும். தொண்டைக்குழியில் எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறிய உங்களுக்கு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க. பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே. ஏன் வரல? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது, இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்புறம் மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன? நான் யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒருத்தன் தான். எனக்கு அச்சம் இல்லை, நான் துணிஞ்சு கேட்கிறேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியல. இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு. அப்ப சுட சொன்னது யாரு? யாரு? அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து 2 மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன்னு சொன்னது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. 4 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. என்ன நடவடிக்கை எடுத்து நிலைநாட்டிருக்காங்க? இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க. இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று 3 மணி நேரம் சாட்சியம் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன நடவடிக்கை? இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சாவோட சாவு தான். சாராயம் குடிச்ச 63 செத்தான், ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான், இந்திய கடலுக்குள்ள 850 பேர் மீனவன் செத்தான். எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அதெல்லாம் கவனிக்க மாட்டான். இப்ப இது ஏன்னா 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, கூட்டணி அமைக்கணும், அப்ப பரபரப்பா இயங்கணும், அதை பேசணும்,
அதனால உடனே வரியல. உண்மையை கண்டறியறது என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா? ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க. உடவுல நான் வர்றதானே நிகழ்ச்சி. நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா? இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது. அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்து ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்னு பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும். அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும், அதோட முற்றாயிரும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க சண்டை விட்டுக்கிட்டு என்ன பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மது கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது. நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுன்னு தெரியுது. உன் வீட்டுல இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல, உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது. 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க இறங்கிச்சா? 12 பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல. ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல. என் மீனவனை பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல, எனக்கு என்னடா அவமானம்? என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம். ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒண்ணும் இல்ல. அது அவமானமா ஏங்கிறதுல